மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூர் அருகே காதலனின் பெற்றோர் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறி காவல் நிலையம் முன்பு இளம்பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சாராநகர் அந்தோணியார் கோவில் தெருவைச் சேர்ந்த பெண்ணும் நிலையூரைச் சேர்ந்த அஜய் என்பவரும் காதலித்து வந்தனர். 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் பெண் கர்ப்பமானதால் அஜய் திடீரென அவரது பெற்றோரிடம் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அஜய்க்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததால் அதிர்ச்சியடைந்த பெண் அஜயை திருமணம் செய்து வைக்குமாறு அவரது பெற்றோரிடம் கேட்டுள்ளார். அப்போது அஜயின் பெற்றோர் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தால் திருமணம் செய்து வைப்பதாகவும் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் அங்கு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தெப்பக்குளம் போனால் தெப்பக்குளத்துலேருந்து என்ன சொன்னான், நீ மகளிர் அங்கே போனால் அவங்க தெப்பம் இப்படி என்னை மாற்றி மாற்றிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எங்கே போயுமே நாயம் கிடைக்கவே மாட்டேன்னுது சார். இப்போ அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான். அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு தான் சார் வந்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த பையன் அவ்வளோ ஆசுவாசமாக என்கிட்ட பேசி என்னை மாசமாக்கி விட்டு இவ்வளவும் பண்ணி இப்போ எனக்கு யாருமே இல்லை. அவன் மட்டும்தான் சார் வேணும். ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க சார்.